என்ன மாறினா வார்த்தை மாறும் சொல்லுங்க. அதனாலதான் சொல்ற, மகனே வார்த்தையை கவனி, வசனத்துக்கு செவிய சாய்க்கல கவனிக்கவும் இல்லை. அங்க போய் பக்கத்துல இவன் மோசே சொன்ன பிரசங்கத்தை விட்டுட்டு பக்கத்துல ஒருத்தன் பிரசங்கம் பண்றான், அதை நம்புறான். அவன் சொல்றான் நடக்குமா இது? உடனே இவங்க எல்லாம் புறப்பட்டு வந்து நம்ம 10 பேரு ஒருத்தர் மேல ஒருத்தர் பயத்தினாவே ஏவி விட்டோம். இது பத்தாது, நேர காங்கிரிகேஷன் போயிட்டு சபைக்கு போய் அங்க உட்கார்ந்துக்கிற அத்தனை பேருக்கும் நம்மக்குள்ள இருக்கிறத கொடுத்துருவோம் அப்படி நேரா புறப்பட்டு வந்து ஜனங்க மத்தியில போய் சொல்றான், மோசே சொன்னது ஒண்ணு நடக்காது, இப்ப நாங்க வந்திருக்கோம். நேரா பார்த்து ஊர் உள்ள போய் எங்க கண்ணால பார்த்ததையும் நாங்க அனுபவிச்சதை உங்களுக்கு நான் சொல்றேன். நம்மளால அடைய முடியாது, நம்மளை விட இவங்க பெரியவங்க, ராட்சசர்கள், நாங்கெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், எங்க பார்வையிலும் நாங்க அப்படிதான் இருக்கோம், அவன் பார்வையிலும் அப்படிதான் இருக்கான். அவன் சொல்லவே இல்லை, அவன் சொல்லல நீ வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிற பூச்சி மாதிரி. இவரே சேர்த்து சொல்றான், இல்லாததையும் பொல்லாததையும் சேர்த்து இந்த பயத்தை அதிகப்படுத்த கூட்டம் வரும்பொழுது நான் சொல்லுகிறேன், உனக்கும் தேவனுக்கு நல்ல உறவு இருந்தால் அந்த மனதை நீ கீழ்ப்படுத்த முடியும். நான் சொல்லுகிறேன், யார் சொன்னா உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு, யார் சொன்னா உன் குடும்பம் நல்லா இருக்க முடியாது, யார் சொன்னா உன்னால படிக்க முடியாதுன்னு, யார் சொன்னா உன் வியாபாரம் நல்லா இருக்க முடியாது, கர்த்தருடைய மனுஷனா சொல்றேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்.